இல்லாத ஊழலற்ற தமிழ்நாட்டை கண்டிப்பா கொண்டு வருவார். அதுல சந்தேகமே வேணாம் ப்ரோ, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர் அதுல ஒரு குறிக்கோளாவே இருக்காரு. என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட்ல இருக்காரு சீரியஸாவே. மத்த அரசியல்வாதி மாதிரி அவர் அதை முடிச்சும் காட்டுவாரு. ஆமா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கிறது டெலிவரி குவாலிட்டி ப்ரோ. இன்னைக்கு அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு பேசினப்போ ஒருத்தர் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. அதாவது இனிமே நாங்க எங்களுக்கு கமிஷன் இல்லாம எங்களால வேலை செய்ய முடியும்னா எங்களால அவ்வளவு தரமான ஒர்க்கும் கொடுக்க முடியும், நீங்க அதெல்லாம் இனிமே பாப்பீங்க அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறப்போ எப்பா எப்படியாச்சும் நல்ல ரோடு போடுங்கடா, எல்லாமே நல்லா பண்ணுங்கடா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அது அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் இல்ல, அதுக்கு 15 வருஷமும் நம்ம கேக்குதா கான்ஃபிடன்ட். ப்ரோ? கேக்குதா ஜாவித்? கேக்குதாடா? அடிக்கடி வெளில போயிட்டு வந்துறீங்க. இல்ல வேற ஒரு கால் வந்துச்சு, அதனால அப்படியே ரொம்ப நேரம் ஆச்சு கால் முடிய. டேய் நீ வேற ஏன்டா ஆபீஸ் கால். இருக்காருங்க சீரியஸா சொல்ல, லஞ்சம் அடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காரு அண்ணன். அறவே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட தான் இருக்காரு. இல்ல லஞ்சம் தானே உங்களை சிஸ்டமே கரப்ட் ஆக்கி வச்சிருக்கு, அதனால அதை அழிச்சாதான். அதுல லஞ்சம் வாங்குறவன பிடிச்சா இவருங்க வக்காலத்து வாங்க வர்றதுதான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் காமெடியா இருக்கு. அவனுங்களால இப்ப வக்காலத்தும் வாங்க முடியாது. இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுல இருந்து போன கட்டிங் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு அது வேற எங்க வேணாலும் பிடிக்கிறாங்களே, இது என்ன பண்றது? சும்மா வீட்டுல இருந்தாலும் காசு வந்துகிட்டு இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு இன்கம் ஃப்ளோவாச்சும் இருந்துச்சு, அதையும் ஒரு கட் பண்றாரு அப்படின்றதுதான் அவங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுல வேற சொந்த ஆளே பிடிக்கிறாராமா. ஆமா ப்ரோ, அந்த நம்ம கட்சியில யாராவது போனாலும் உடனே கட்சியை விட்டு தூக்கிடுறாரு. அப்புறம் எங்களுக்கு நம்ம அது பண்றது கரெக்ட் தான், எக்ஸாம்பிளாவும் இருக்கணும்ல. நாங்க வந்து உடனே இதுவாகவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், கட்சியில இருந்தும் நீக்கிடுறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதையும் பண்ணிடுறாரு. அதனால வந்து அன்னைக்கு அந்த பார் வந்து டிவிக்கு அவங்க ஏதாவது இருக்கிறவங்க பார் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உடனே வந்து பாருக்கு சீல் வச்சுட்டாங்க. ஆமா, சீல் வச்சுட்டாங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்லவா, நம்ம கட்சிக்காரங்களே வந்து பல பிஸ்னஸும் சரி பல வேலைகள்லயும் இருந்திருக்கலாம், ஓகேவா? அவங்களோட ப்ரிமைசஸ்ல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, இல்லை அவங்களே தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்களெல்லாம் வந்து அண்ணன் காப்பாற்ற மாட்டார். பிஃபோர் த லா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி, அவரோட கூட இருக்கவங்களே யாராவது இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், அந்த இதில் தான் ட்ரீட் பண்ணுவார். இது இப்போன்னு இல்லை, அவர் ரொம்ப வருஷமா இது அப்படிதான் வச்சிருக்காப்புல. அதனால அது இவங்க டிவி கேக்காரங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சும்மா அதாவது நியூஸ் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு அது கொஞ்சம் ஒர்க் ஆகுது. அது நான் பார்க்குறேன், பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம சைடு வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தாதான் சரி நியூஸ் சேனலுக்கெல்லாம். ஆனா ஒரு விஷயங்க, இந்த 5 வருஷத்துல மீடியா வந்து இப்ப எல்லாரும் வெளில வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா இல்ல பேசட்டும் ஆண்டனி. அதாவது நல்லதும் பேசுவாங்க, தப்பு இருந்தா தப்பையும் பேசுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து என்ன ஒப்பீனியன்னு தெரிஞ்சு அதை நம்ம திருத்திக்கவும் முடியும். தப்பு இல்லை, அவங்க பேசுறவங்க பேசணும். ஆனா அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லாம சும்மா எப்ப பாரு டிவிக்கேன்னு இந்த கெட்டுப்போன கறிக்கார மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தா அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. அத கண்டுக்க தேவையில்ல. இல்ல இப்ப நிறைய பேர் வந்து பயப்படாம டிவில சொல்றாங்கல்ல, அதே பாராட்டக்கூடிய விஷயம் தானே. இல்ல பாராட்டவும் செய்யறாங்க, இது என்ன பண்ணணும் அப்படின்னு உரிமையோட கேக்குறாங்க ஆண்டனி. நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டுறேன் சீரியஸா. உரிமையோட எங்களுக்கு விஜய் இதை பண்ணணும், விஜய் அதை பண்ணணும், அண்ணன் இதை பண்ணணும், அண்ணன் இதை செய்யணும், நீங்க எங்களுக்கு எதுவும் இதெல்லாம் பண்ண வேணாம், இதை மட்டும் பண்ணி கொடுங்க, இந்த அளவுக்கு உரிமையோட கேட்கறதுக்கு உண்டான ஃப்ரீடமும் கான்ஃபிடன்ஸும் ஒரு லீடர் மேல இருக்குன்னா அது வந்து ப்ராப்பரான வேலை தான் இந்த கவர்மெண்ட் டிரைவ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே போய் ஸ்டாலின் கிட்ட போய் நீங்க கேட்க முடியுமா, இந்த டாஸ்மாக மூடி கொடுங்க அங்கிள், இல்ல டாஸ்மாக மூடி கொடுங்க அப்பா அப்படின்லாம்? ப்ரோ இதுல என்னன்னா, இந்த கூட்டத்தோட சேர்ந்து இந்த திமுக நாயங்களை கொஞ்சம் குலைக்கிறப்போ இந்த பொதுமக்களை அடிச்சு, டேய் உட்கார்றா, நீ என்னடா பண்ண, நீ ஒண்ணும் பண்ணல, இல்ல மூடிட்டு இப்ப இவங்க இப்பதான் வந்திருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. அது பாக்குறப்ப இன்னும் ஜாலியா இருக்கு. அடிச்சிருக்கான்
ஆமா, இப்பதான் பாக்குறீங்களா? இப்பதான் பாக்குறேன். சச்சின், நீ படிச்சியாடா? பார்த்தேன் பயங்கரமா தெரியும். போட்டு பொழத்திருக்கானே. உளறல் நிதி, கதறல் நிதி, குமுறல் நிதி, உதறல் நிதி, குமட்டல் நிதி, சேட்டை நிதி, சிதறல் நிதி, சேட்வாக் நிதி, ஒவ்வாமை நிதி. எப்பாடே இது கன்ஃபார்ம் ஆதவன் எழுதுதான். சேச்சா, மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ இதோட எல்லாம் இருக்க மாட்டாப்ல. கண்டிப்பா இருப்பாரு, அவர் இருப்பாரு. இன்னைக்கு எப்படி ஸ்டாலின் வந்து நைட்ல தூங்குவாரு? கொளத்தூர்லயே நம்ம தோத்துட்டோம்னு நினைச்சு விரக்தியில ஏதாவது அப்படியே சோகமா இருப்பாரா? இல்ல எனக்கு அது ஆக்சுவலா கியூரியஸா இருக்கு. ஆனா இது மாதிரிலாம் பேசினா இந்த ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி நம்மள நினைச்சிருவானுங்க, இந்த நார்சிஸ்டிக் சைக்கோ பார்த்துன்னு வருவானுங்க. ப்ரோ அவர் நாளைக்கு லீவ் நினைச்சு ஜாலியா தூங்குவாரு ப்ரோ. பாருங்க, இந்த ஒரு மீம் ஏதோ வந்துச்சு, எவ்ரி மண்டே அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூஆர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு மீம். மொரட்ட மீன்டா, எப்படிதான் யோசிக்கிறானுங்கன்னு தெரியல ஜாவித். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அது பாத்தியா? இந்த எது? சேர் போட்டு சைன் போட விட்டு மீடியா பார்த்தேன். இல்ல, இன்னும் சிஎம்ஏ வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த ஆளு. ஆமா ஆமா. இந்த மகேஷ் பாபு படம் ஒண்ணு இருக்கும்ல, அவங்க அப்பா கூட வந்து இதுல கோமால இருந்து வந்திருப்பாரு. அவருக்கு ஏதாவது அதிர்ச்சியான தகவல் கேட்டாக்கா அவருக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு ஃபுல்லா ஆமா செட்டப் ஆமா, பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப இவருக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த கோமாளிங்க. அந்த அதேதான் நிலைமைக்கு அதேதான். போயிட்டாரு அவரு, கொளுத்தூர் பாவம். சே. ஆனா கொளத்தூர் டிஃபீட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின்லாம் வந்து மறக்க மாட்டா அப்படி. பட் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நின்று தோத்துருக்கு வரலாறுல வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் தோத்ததோட கியூரியஸான ஸ்டோரி வந்து இதுவா தான் இருக்கும். ஏன்னா ஆனா இவர் எனக்கு பில்டப் பண்ணானுங்களா 5 வருஷம், அடுத்த பிஎம் செங்கோட்டையில் கொடியேற்ற போகிறார், அதுக்கப்புறம் அது பேர் என்ன, தேர்டு ஃப்ரண்ட்டை உருவாக்க போறாரு, இந்தியாவுக்கு முன்னோடி ஃப்ரண்ட் லைன் மேகசின், அது இதுன்னு ஸ்டாலின் பயங்கரமான விளம்பரம் பண்ணாங்கடா. ஆனா சொந்த தொகுதியில ஒரு ரவுண்டு கூட லீடு எடுக்காம தோத்து போனாருன்னு தாண்டா வரலாறு பேசும். இல்ல, விளம்பரம் பண்ண காசுல ஒழுங்கா மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்பியா? கரெக்டா சொன்னேன். சாவுங்க. விளம்பரம் பண்ண காசும் சரி, நமக்கு எகெயின்ஸ்டா யூடியூப்ல போட்ட ஆடும் சரி, நமக்கு எகெயின்ஸ்டா இவனுங்க டிவியில போட்டதெல்லாம் சரி, அதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாலுமே நான் வந்து மக்களுக்கு கடைசி 6 மாசம் ஒழுங்கா பண்ணியிருந்தா கூட இன்னொரு 10-15 சீட் சேர்த்து ஜெயிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் பண்ணானுங்க. ஆனா அந்த கரூருக்கு ஒண்ணு பண்ணானுங்க பாரு, அன்னைக்கு தோத்தானுங்க. கரூர் இல்ல ஜாவித், என்னைக்கு வந்து தற்கூரின்லாம் பேச ஆரம்பிச்சாலுங்களோ அன்னைக்கே அவனுங்க டிஃபீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. அதையும் தாண்டி அரகன்ஸ் ப்ரோ, ரொம்ப ஒரு கம்ப்ளீட் அரகன்ஸ். யாராவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அண்ணா சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண நம்ம இன்னுமே நிறைய விசிபிள் சேஞ்சஸ் தெரியும். அதுமே உங்களுக்கு பெரிய ஐடியா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து டைரக்டா போனோம்னா ஒண்ணு நம்ம சைட்ல இருந்து எம்எல்ஏ எம்பி அவங்க போய் தான் இது பண்ணணும். நம்ம கட்சியில இருந்து யாராவது போனாதான் அவங்க உடனே வந்து கட்சியில இருந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அது ஒரு பிரச்சனையாக்கிடுறாங்க. இதுவே உள்ளாட்சியில நடந்தவங்க அதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலர் நான் இதை கேட்க வந்திருக்கேன்னு ஒரு இதோட போகலாம். ஸோ அந்த இது வந்து சீக்கிரம் வரணும். அது நடத்துனாங்கன்னா இன்னுமே நம்ம நிறைய இடத்துல, ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களே வந்து போயிட்டு இந்த அடைச்சிக்கிட்டு இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றது, அவங்களே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் பண்றாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண, ஆனால் அதெல்லாம் குவெஷனபுளும் வேற. இப்போ நீ யாரு பண்றதுன்னு கேட்டால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு சண்டை போடுறதுக்கு இப்போ ஆப்போசிட் கட்சியில நீங்க இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ஆளுங்க வந்து சிஸ்டமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அண்ணன் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரிப்பேர் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. எனக்கு அது கரெக்டா மீனிங் எந்த இதுல இந்த ஸ்டோரி சொன்னாருன்னு தெரியல. அந்த டாக்டர் இது வந்து அது ஆக்சுவலா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டோரி பொருந்தும்டா. நம்ம மொத்தமா எல்லாத்தையும் மாத்தணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் அப்படியே ஸ்டால் பண்ணி வைக்க முடியாது. இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும்போது தான் அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து சரி பார்த்து மறுபடியும் கரெக்டா சொருக முடியும். இப்போ நம்ம சைடே நிறைய பேர் வந்து இவனை ஏன் போட்ட அவனை ஏன் போட்டேன்னு கேக்குறாங்க. அவனை வச்சுதான் ஒரு சில வேலையை முடிக்கணும்ட்டு இருந்திருந்தா அதை வச்சுதான் வேலையை முடிச்சாகணும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் டுடே நடந்துச்சு பாத்தியா? இன்னைக்கு நடந்தது குமரகுருபரன் ஐஏஎஸ் தான் இன்னைக்கு வந்து அந்த 37 லட்சமோ என்னமோ அது வந்து இது பண்ணிருக்காப்ல. நான் இதான் ப்ரோ சொன்னேன், அவங்க ஆளை வச்சு அவங்களே போடணும்ட்டு.
பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் தூக்கிடுவாங்க. அதனால லைக் கிட்டயே வச்சிருந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துறாங்க. ஆனா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இது வந்து இன்னைக்கு ஒண்ணு பண்ணிருக்காங்க, வெல்கமபிள். பட் ஆனா வந்து இதே அவங்க கண்டினியூ பண்ணணும். சும்மா நம்ம இது வந்துச்சு நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணோம், அதனால ஒரு நாள் சும்மா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்றது இல்லை. இதை அவங்க கண்டினியூவா பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து விளம்பரத்துக்காக பண்ணாங்க அப்படின்னா வேஸ்ட். ஸோ அதை அவங்க கண்டினியூ பண்ணணும். நம்ம பசங்களும் கொஞ்சம் இதுவா இருக்கணும். சில இடத்துல வந்து இன்னுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பேனர் கம்ப்ளைண்ட்ஸ் மெயினா வந்து இந்த ஈசிஆர் இல்ல சைட்ல. அது நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் நானும் நினைக்கிறேன் ப்ரோ. அது அந்த நம்மளும் வந்து ஒரு 6 மாசம் இல்லை, ஒரு சிஎம் சீட்டு அந்த பொசிஷன் இங்கே வர்றது அது எல்லாமே ரொம்ப டஃப்பான விஷயம் தான். கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்திருக்காங்க. பட் நம்ம கஷ்டப்பட்டதுன்றது சைக்காலஜிக்கலி ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகி அடி வாங்கி வந்திருக்கும். அதனால அந்த ஒரு ஹை இருக்க தான் செய்யும். அது ஒரு 3 monthsல எல்லாம் செட்டில் ஆகும்னு நான் நினைக்கிறேன், இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம். இல்ல ப்ரோ, அது இன்னும் கொஞ்சம் மேபி ஆனா ஒரு எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் பேர் தான் அந்த விஷயத்துல மட்டும் அடிக்கடி வருது. அது எப்படின்னே அதுதான் தெரியல, அந்த ஒரு பேனர் இது வைக்கிறதுல மட்டும் மட்டும். அடிக்கடி வருது. அதுவும் அவரு இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்தாரு போல, ஸ்கூலு ஏதோ ஒரு பார்த்தேன் அது கம்ப்ளைண்டே பண்ணிருக்கானுங்க, பார்த்தேன். அதை எடுத்து போட்டுடுறாங்களா. அது வந்து நம்ம சைடு கொஞ்சம் இல்ல அவரு அதை விரும்புறாருன்னு நினைக்கிறாங்க. சீரியஸா அவர் கொஞ்சம் சொல்லலாங்க. எல்லா மினிஸ்டர் எல்லா எம்எல்ஏவும் சொல்றாங்க வைக்காதீங்க, ஆனா அவர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு சீரியஸா. இல்ல அவருக்கு இல்ல ஏதாவது ப்ரோ, அவர் அட்வைஸ் முன்னாடில இருந்தே அவர் நிறைய பேனர் வைப்பாரு இல்ல. சோ அவருக்கு அது இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஈசிஆர் சரவணன் வந்து பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த பேனர் அடிக்கிற கடை ஏதோ. சரி அது ஓகேங்க. அதுக்கு இப்ப எம்எல்ஏ ஆயிட்டீங்களா? முன்னாடி வச்சீங்க ஓகே, முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்ல, இப்ப நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, இப்ப கூட நீங்க மாற மாட்டீங்களா? அதே மாதிரிதான் இருப்பீங்களா? தொழில் தர்ம ஆண்டனி என்ன என்னங்க பண்றது அண்ணனுக்காகவே. ஐயா, நம்ம ஆளு அவருக்கும் சரவணன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அடிக்கிறான். ப்ரோ, பேனர் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஐயா நான் சும்மா ஃபன்னுக்காக சொல்றேன், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா இதுக்காக சொல்றேன். இல்லங்க இல்ல அவர் அது மாத்திக்கணும் தான் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அதை ரெகுலரா மாத்திக்கணும் வருதுங்க தான், தப்பு அவருக்கு. இல்லை. அவருக்கு ரெகுலரா தான் ப்ரோ வருதுங்க. இருக்கையில பெரிய சேலஞ்ச். ஏன்னா இருக்கையில ஆ. பெரிய கான்ஸ்டிடுவன்சி அவர் தான், பாப்புலேஷன் அவர் தான். அதனாலேயே அவருக்கு இது மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய செட் ஆஃப் பாப்புலேஷன். இல்ல நிறைய இல்ல கம்பெனிஸ் இருக்கிறதும் அங்கதான். இல்ல அவருக்கு அவரை பத்தி ரெகுலரா கமெண்ட் வருது இந்த பேனர் வைக்கிறதுல. கொஞ்சம் அவர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அவரை. எல்லாரும் டேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவர் வந்து வராரு, ஒரு போஸ்ட போடுறாரு, போயிடுறாரு. ஆனா கிரவுண்ட்லயும் கொஞ்சம் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவர் ஒர்க் எல்லாம் பண்றாருங்க, ஆனா அந்த பெருமை தெரிவிக்கிறாருங்க. அது ஒரு பெரிய இதா இருக்கு. அது அவர் வைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாத இடத்துல வச்சா பரவாயில்ல. அவர் வைக்கிற இடம் குறை சொல்ற கம்ப்ளைண்ட் பண்ற இடமா வச்சிடுறாரு. அது அவருக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அண்ணன் ஒரு எம்எல்ஏஸ்க்கு மட்டும் ஒரு மீட் மாதிரி போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு ஒண்ணு ஒரு மீட்ல சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏங்க ஆசான் தான் எழுதிட்டாருங்க. ஆசான் எத்தனை தடவை எழுதுவாரு? ஆசான் எழுதுனது மட்டும் கேட்க போறாங்க. அண்ணன் ஒரு தடவை சொன்னாருன்னா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால அண்ணன் ஒரு தடவை சொன்னாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது அண்ணனெல்லாம் விட ஆசான் தாங்க ரொம்ப க்ளோஸ் ஈஸியா சரவணனுக்குலாம். ஆண்டனி நீங்களே ரொம்ப க்ளோஸ் தான், போன் அடிச்சு சொல்ல மாட்டீங்களா? நான்லாம் பார்த்தா கண்டிப்பா திட்டுவேங்க ஐயா சீரியஸா. இப்படிலாம் சொல்லாதீங்க. யாராவது கேட்ட அப்புறம் இதை வேற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அட இல்ல வெற்றி சீரியஸா ஆண்டனி ரொம்ப க்ளோஸ். இல்ல நான் அப்படி சொல்ல. அவர் சொன்னார்ல அண்ணனை விட ஆசான் தான். ஆமா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆண்டனி. அவ்வளவுதான். இல்ல இல்ல நான்லாம் அவர் நேர்ல பார்த்தேன்னா கண்டிப்பா சொல்லுவேன். அண்ணே உங்க நீங்க வீடியோ பாக்குறீங்களான்னு தெரியல, நீங்க தேவையில்லாம் பேனர்லாம் வைக்கிறீங்க, அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க இப்போ ஒரு எம்எல்ஏ, அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக யாருக்கா ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடோ இல்ல புக்கு நோட்டு பென்சில் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருங்க. எதுக்கு தேவை பேனர் வச்சு அதுலயே செலவு பண்றீங்க? ஏன் நிறைய எம்எல்ஏஸ் மாறிட்டாங்க. மினிஸ்டர்ஸ் அதை அவாய்ட் பண்றாங்க. பேனர் வைக்கிறது, கொடி கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, சால்வையே கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதான் இது வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க ப்ரோ. இப்ப எல்லாரும் பென்னு பென்சிலு பேடு பசங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அது கன்ஃபார்ம் அண்ணாவோட உத்தரவு தான். விக்னேஷ் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காப்ல, பாராட்டணும். நிறைய பேர் ப்ரோ. நீ சென்னையில மினிஸ்டர் கூட எடுத்திருக்காரு. கீர்த்தனாவும் அதான் போட்டிருந்தாங்க. இல்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இல்ல ஆண்டனி ஸ்பேஸ் டாபிக் விட்டு நம்ம நம்ம கவர்மெண்ட் எப்படி நடத்துறதுன்ற ரேஞ்சுக்கு போயிருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம வந்து கிரியேட்டிவ் பாருங்க, அது பேர் என்ன, ப்ரொக்ரெசிவ் ப்ரொடக்டிவா ஆமா யோசிக்கிறதுனால ஆமா இப்படிதான் ஆமா. இருப்போம். எனக்கு சரி வந்து சில ஒரு சில டவுட் பேர் மட்டும் நம்மள லோ ஐக்யூன்னு சொல்லுவாங்க. அத பத்திலாம் வந்து யாரும் மயிரா கூட சட்டப்பட போங்க. இருக்கு. அந்த நடுவுல ஒரு எம்எல்ஏ மட்டும் ஒருத்தவர் மேல எடுத்ததும் வந்து இந்த கம்ப்ளைண்ட், அந்த எம்எல்ஏ அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அவர் ஏதாவது பண்றாரா அப்படின்னு ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்கு. மறந்துட்டேன் நான் யாருன்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, என்ன தெரியுமா, இது வந்து ஒரு நியூ கவர்மெண்ட்டை தாண்டி, இது என்ன சொல்றது, கவர்மெண்ட்டுக்கே நம்ம நியூ ஓகேவா இந்த சிஸ்டம்க்கு. ஆமா. ஸோ இது ஒரு 3 months ஆகும். கண்டிப்பா மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ப்ரோ, வராமலாம் இல்ல இருக்காது. இல்ல ப்ரோ, கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் தான் மிஸ்டேக்ஸ் நடக்கும். வரும். நான் அதை சொல்ல வரல. ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ நம்ம பாக்குறவங்க எல்லாரையும் தெரியல யாரை நீங்க சொல்றீங்கன்னு யாருன்னு எனக்கு தெரியல. தெரியல. இல்ல, ஏன்னா நம்ம வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்றவங்கள நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். அவர் நான் அந்த மிஸ்டேக் பண்றப்ப மட்டும்தான் பார்த்தா, அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. அதனால கேக்குறேன், அவர் ஏதாவது ஆனா பண்றாரு. ஒரு கிரிட்டிசிசம் வந்து இதை கண்டிப்பா மாத்திக்கணும், மக்கள் வந்து இதை மாத்திக்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சைட்ல மாத்திப்பாங்க. அதுக்கு வந்து மேல இருந்தே டைரக்ஷன்ஸ் போகும். அந்தந்த எம்எல்ஏஸ்க்கும் சரி, எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா நின்று தோத்து போனவங்க அவங்களுக்கும் சரி, மாவட்ட செயலாளர்களுக்கும் சரி. அதே மாதிரி ஒரு சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிரஸ் ஹேண்டில் பண்றது கொஞ்சம், அது இப்ப மத்தவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணா பிரச்சனைலாம் போயிடும். தோத்தவங்க எல்லாம் பாத்தாரா எம்எல்ஏ கேண்டிடேட் தோத்தவங்க? இல்ல சச்சின், இன்னும் பார்க்கல. ஆனா அந்த கூகுள் மீட்ல ஏதோ மீட் பண்ண பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஜெயிச்சதுக்கு அடுத்த நாளே எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா கேண்டிடேட்ஸும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கட்சியை டீட்ல விட்டார் போலயே. இல்ல அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம். அதான் அந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகணும். நாளைக்கு கொஞ்சம் பாங்கர்ஸ் இருக்குன்றாங்க, பார்ப்போம். வெள்ளை அறிக்கை நாளைக்கு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க, ஜேர்னலிஸ்ட், என்னன்னு தெரியல. அப்படிதான் சொல்றாங்க. வெள்ளை அறிக்கை நாளைக்கு தான் சொல்றாங்க. வெள்ளை அறிக்கை ஒரு சில ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க, பார்ப்போம். ஆனா இவர் ரொம்ப கீனா இருக்காரு சச்சின். டிபார்ட்மெண்டல் ரெஃபார்ம்ஸ் பண்ணாம நம்மளால சிஸ்டமை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அவருக்கு ப்ராப்பரா யாரோ சொல்லி அவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் ரொம்ப டிபார்ட்மெண்டல் ரெஃபார்ம்ஸ்ல குறியா இருக்காப்ல. இன்னைக்கு பாரு, இந்த லோகேஸ்வரன் மினிஸ்டர் அந்த கமர்ஷியல் டாக்ஸ் அண்ட் இதுக்கு சார் பதிவாளர் ஆபீஸ்ல போய் அங்க போய் பப்ளிக் யாராவது லஞ்சம் கேட்கறாங்களான்னு கேட்கற. அப்படி மூர்த்தி எல்லாம் இப்படி கேட்டிருப்பாரா சச்சின்? எனக்கும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க. எனக்கு மதுரையில வந்து இன்னைக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணாமே எனக்கு மூர்த்தி ஞாபகம் தான் இருந்துச்சு. ஆமா, சச்சின் முஸ்தபா பாய் எல்லாம் வராரா? முஸ்தபா பாய் வந்துட்டு விசிட்டிங் எம்எல்ஏ மாதிரி வந்துட்டு இருக்காரு போல. ஆனா தேவையானதெல்லாம் பண்றதுக்கு இங்க பாய்ஸ் அந்த அவங்க வேலை பார்த்தாங்க இல்ல அந்த கேம்பெயினுக்கு, அவங்கதான் வந்துட்டு ஆக்டிங், அவங்கதான் வந்து என்னன்னாலும் உனக்கு மாநகராட்சிக்கு இது பண்றது. அது வந்து அங்க முஸ்தபா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு பண்ணிக்கிறாப்ல. ஓகே ஓகே. இல்ல அதே மாதிரி அந்த மக்கள் அந்த பீப்புள்ஸ் கேட்டார்ல, பயப்படாம சொல்லுங்கம்மா யாராவது லஞ்சம் வாங்கினா. இல்ல அதுவும் சரி. இன்னைக்கு வந்து இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல நாளா இருந்தா எப்பயுமே அதிக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும். கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஆர் ஆஃபீஸ்க்கு வந்து டிவிஸ் பண்ணதா இருக்கட்டும், பரவாயில்ல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தான். நல்ல விஷயம் நடந்தா சரிதான். சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? இல்ல சஸ்பெண்டை தாண்டி டிபார்ட்மெண்டல் சார்ஜஸ்னு ஒண்ணு இருக்கு ஆண்டனி. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது. சஸ்பெண்டு கூட ஓகே, டிபார்ட்மெண்டல் சார்ஜஸ்ன்னா உங்களை வேலை வாங்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் போட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன்லாம் வராத மாதிரி எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் சார்ஜஸ்லாம் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும். ஆமா. சப்போஸ் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க 37 lakhs பிடிச்சிருக்காங்கல்ல, அத வந்து என்ன சொல்றது, அன்அக்கவுண்டட் மணின்னு தான் போட்டிருக்காங்க. அது வந்து லஞ்சம்லாம் போடல. ஆமா ஆமா, வாங்கறதுக்குமே அதெல்லாம் என்ன கதைன்னு நமக்கு தெரியல, தெரியாமலும் பேசிடக்கூடாது. சரி ஓகே, போய் படுப்போமா. இன்னும் 13 நிமிஷம் இருக்கு இந்த கிரேட்டஸ்ட் டேவை கொண்டாடி முடிக்கிறதுக்கு. இருக்கியாடா? இருக்கு. ஓகே ஓகேடா, க்ளோஸ் பண்ணிடு. பாய்.
பாய் சரி செல்சன், பாய் ஓகே ஆண்டனி, ரைட் பாய் ரைட் பாய் குட் பாய் நைட். பாய் 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 பாய். பாய் பாய். குட் நைட்.